சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மோதுவது மிகப்பெரிய ரிஸ்க், கங்குவா தயாரிப்பாளர் ஓபனாக சொல்லிவிட்டாரே. சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றதை அடுத்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்திருக்கின்றார் சூர்யா. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கின்றது. படமானது அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகவிருக்கின்றது. அதே நாளில் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையன் திரைப்படமும் வெளியாகவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா நடிப்பில் படம் வெளியாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. கடைசியாக அவர் பாண்டிராஜ் இயக்கத்தில் எதற்கும் துணிந்தவன் படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. அந்த படத்துக்கு பிறகு பாலா இயக்கத்தில் வனங்கான், வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் ஆகிய படங்களில் கமிட்டானார். இவற்றில் வனங்கானிலிருந்து வெளியேறிய அவர் வாடிவாசல் படத்திலும் கவனம் செலுத்தவில்லை. தொடர்ந்தும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடிக்க கமிட்டானார். இந்த படம் பெரும் பட்ஜெட்டில் உருவாகியிருக்கின்றது. சூர்யாவின் கேரியரிலேயே இந்த படம் தான் ஹைட் பட்ஜெட் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக திசா பதானி நடிக்கின்றார். வில்லனாக பாபி தியோல் நடிக்கின்றார். சிவா கடைசியாக இயக்கிய அண்ணாத்தை திரைப்படம் படுதோல்வி அடைந்ததால் இந்த படத்தை வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என்று தீவிரத்தில் கடுமையாக உழைத்திருக்கின்றார் அவர். ஹாலிவுட்டில் எதிர்பார்ப்புக்குரிய படங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்றது கங்குவா. கங்குவா படத்திலிருந்து வெளியான கிளிம்ஸ், டீஷர், பர்ஷூட் லுக் என அனைத்துமே ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றது. அதனை பார்த்த சூர்யாவின் ரசிகர்கள் கண்டிப்பாக கங்குவா படத்தின் வெற்றி அதன் பட்ஜெட் போலவே பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் கணித்திருக்கின்றனர். படத்தில் ப்ரீ பிசினஸும் நன்றாகவே போயிருப்பதாக படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் கூறுகின்றது. கங்குவா படமானது அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகவிருக்கின்றது. அந்த நாளில் தான் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகவிருக்கின்றது. ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கியிருக்கும் அந்த படத்தின் மீதும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ரஜினியுடன் சூர்யா தைரியமாக போட்டியிடுகின்றாரே, தப்பித்து விடுவாரா என்று ரசிகர்கள் இப்போதே கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றனர். அதேபோல் இருவரின் ரசிகர்களுக்கும் இடையிலான உரசலும் சமூக வலைதளங்களில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்நிலையில் கங்குவா படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கங்குவா திரைப்படத்தை ஆயுத பூஜை முன்னிட்டு வெளியிடுகின்றோம். வேட்டையன் படம் தீபாவளிக்கு வெளியாவதால் கங்குவாவை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது. அதனால் தான் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் செய்கின்றோம். என்னதான் படத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படத்துடன் மோதுவது மிகப்பெரிய ரிஸ்க், அது சரியான முடிவாக இருக்காது என்றார். அக்டோபர் 10 வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும் என்று படக்குழு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. ஞானவேல் ராஜா இப்போது அளித்திருக்கும் பேட்டியில் வேட்டையன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது என்று கூறியிருப்பதால் ஆயுத பூஜையை முன்னிட்டு வேட்டையன் ரிலீஸ் ஆகுமா, கங்குவா ரிலீஸ் ஆகுமா என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு எழ ஆரம்பித்திருக்கின்றது.